வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அதிசயமான நிகழ்வு நடக்கக்கூடிய அந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கோயில் எங்கே இருக்குது எல்லாத்தையும் பற்றி நம்ம இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆந்திரா மாநிலம் ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் 13 கிலோமீட்டர் தொலைவில் குடிமல்லம் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் ஸ்வர்ணமுகி அப்படின்ற ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆற்றங்கரையில் பரமேஸ்வரர் அப்படின்ற கோயில் இருக்குது. இந்த கோயிலில் தான் 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிசயம் நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து இந்தியாவிலே மிக பழமையான கோயில். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த கோயிலில் லிங்கம் இருக்குது. சிவலிங்கத்தோட அடிப்பாகத்தில் தட்சிணேஷன் அப்படின்னு ஒரு யக்ஷன் இருக்கான். இவனுடைய ஒரு கைகளில் பரசும் இன்னொரு கையில் சிவபெருமான் வேட்டையாடக்கூடிய காட்சியும் இருக்குது. இந்த கோயிலில் மும்மூர்த்திகளின் ஒருவராக விளங்கக்கூடிய சிவபெருமான் இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் அருள் பாலிக்கிறதாகவும், திருமணமாகாத நிறைய பெண்கள் இங்கே வந்து திருமணமாகறதுக்காக வேண்டுகிறதாகவும் சொல்கிறாங்க. சரி, இந்த கோயிலில் என்ன அப்படி அதிசயம் நடைபெறுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கோயிலில் என்ன நடக்குது அப்படின்னா, தானாகவே இங்கே இருக்கக்கூடிய கருவறையில் நீர் வந்து ஊறுதான். இந்த நீர் ஊறி சிவலிங்கம் ஃபுல்லாக மூழ்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அதிசயம் எப்படி நடைபெறுது? இப்படி இங்கே வரக்கூடிய அந்த கருவறை உள்ளார நீர் வரும்போது அந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டருக்கு நிலத்தடி நீர் மட்டம் குறையறதாகவும் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இந்த அதிசயம் எப்படி நடைபெறுது, எப்படி நீர் வருது அப்படின்றது இன்ன வரைக்குமே புரியாத ஒரு புதிராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து வரக்கூடிய அந்த நீர் வந்து கங்கை நீர், அதிசய நீர், கங்கையிலேருந்து வரக்கூடிய அதிசய நீர். இந்த நீர் கங்கை நீர்லேருந்து வந்து திரும்பவும் கங்கைக்கே போகிறதாக சொல்கிறாங்க பக்தர்கள். இந்த நிகழ்வு கடைசியாக 2005 பதிவாயிருக்கு அப்படின்னு கோயில் பதிவுகளில் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த அதிசயமான 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த நீர் ஊறக்கூடிய இந்த நிகழ்வு இதுக்கப்புறம் வரக்கூடிய 2065 நடைபெறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது போல் இன்னும் ஆன்மீக தகவல் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேணுன்றவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.